Hi friends, welcome back to our channel Scoremax. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கான்கிரீட் டெக்னாலஜியோட கிளாसेस தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய கான்கிரீட் டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. சரி வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ள போலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ராசஸ் தட் மீன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கான்க்ரீட் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். ஏன் நான் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்கிறேன் அப்படின்னா இது நம்மளோட TNPSC ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் அண்ட் SSCக்கும் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ இப்போவே நம்ம நல்லா படிச்சிட்டோன்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது நம்ம ரொம்ப இதுக்காக மெனக்கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் TRBயில் இல்லை கொஷின்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். பட் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி தான். பட் நம்ம மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து தான் படிச்சுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போவே நம்ம டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். பிகாஸ் இந்த சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் இது ஏன் நம்ம ஸ்ட்ரென்த்து அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரோட ப்ராமினெண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காம்பனண்ட்டே கான்க்ரீட் தான். ஸோ அது கான்க்ரீட் மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதை பற்றி ஸ்ட்ரென்த்து பார்க்கணும். பாருங்கள், ஸோ நம்ம கான்க்ரீட் கண்டிப்பாக அது ஹார்டன் ஸ்டேட்டில் இருக்கும் போது தான் அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக கான்க்ரீட் என்ன ஒரு பிரிட்டல் மெட்டீரியல். அது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம ஃபுல் ஃப்ளோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தான் நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தாக கன்சிடர் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்புறம் அதோட டிசைன் மிக்ஸ் பொறுத்து எல்லாமே ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வேரி ஆகும். ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை பொறுத்து அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேஷியோ ஆஃப் சிமெண்ட் டு மிக்சிங் வாட்டர். தட் மீன்ஸ் சிமெண்ட் வாட்டர் ரேஷியோ அதை பொறுத்தும் அண்ட் ரேஷியோ ஆஃப் சிமெண்ட் டு அக்ரிகேட் அண்ட் சிமெண்ட் அதோட ரேஷியோ பொறுத்தும் அண்ட் கிரேடிங் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஷேப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் அக்ரிகேட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டோட மேக்ஸிமம் சைஸ், அதுக்கப்புறம் ஷேப்பு ஸ்ட்ரென்த்து அக்ரிகேட்டோட ஸ்ட்ரக்சர் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது எல்லாமே டைரெக்டாக நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது கூட நிறைய மைனரான ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம இந்த மேஜரான ஃபேக்டர்ஸை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பார்த்த ஃபேக்டர்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் நேம்லே இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் வெயிட் ஆஃப் வாட்டர் டு த வெயிட் ஆஃப் சிமெண்ட். ஸோ அந்த வாட்டருக்கும் அந்த சிமெண்ட்டுக்கான ரேஷியோ அந்த கான்க்ரீட் மிக்ஸில் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் மெயின் ஃபேக்டராக இருக்குது. நார்மலி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஃபால்ஸ் அண்டர் 0.4 to 0.6. அந்த நம்ம ஐஎஸ் பொறுத்து நம்மளுக்கு 0.4லேருந்து 0.6 இது ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இந்த ஃபேக்டர்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அக்ரம்ஸ் கிளாசிக் லா ஆஃப் ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. S is equal to A by B power X. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா X வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஜெல் and space ratio. Okay, gel space ratio. So இது என்னன்னா ratio of volume of hydrated cement paste to the sum of volumes of hydrated cement and of capillary pores அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சிமெண்ட் ஹைட்ரேட்டட் ஜெல்னா சிமெண்ட்டும் வாட்டர் சேர்ந்து அந்த பேஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த பேஸ்ட்டு கூட அண்ட் சம் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் சிமெண்ட் எந்த அளவுக்கு ஹைட்ரேட் ஆன சிமெண்ட்டும் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரெண்டுத்துக்கான இந்த கேப்லரி போஸ்ட்கான ரேஷியோ தான் இங்கே பாருங்கள். ஜெல் ஸ்பேஸ் நேம்லே இருக்குது. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் ஜெல்ஸ் அந்த சிமெண்ட் பேஸ்டோட வால்யூம் பை அதோட வால்யூம் சம் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் சிமெண்ட் அண்ட் ஆஃப் கேப்லரி போஸ்ட்னா ஒன்றுமே இல்லை. ஸ்பேஸ் எந்த அளவுக்கு அது ஸ்பேஸ் அந்த ஹைட்ரேட்டட் சிமெண்ட்டில் ஸ்பேஸ் இருக்குதுதான் ஸ்பேஸ் அவைலபிள். ஸோ ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோனா வால்யூம் ஆஃப் ஜெல் பை ஸ்பேஸ் அவைலபிள். ஓகே, இது ரொம்பலாம் இது வரைக்கும் நீங்கள் கேட்டதில்லை. பட் எதுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். மெனி ரிசர்ச்சர்ஸ் ஆர்கியூ தட். ஸோ இந்த பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்காக அப்ரம்ஸ் அந்த லா பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எல்லா வேலிடான நெசசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை நீங்கள் ரிலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ நம்ம ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ ரிலேட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம். பட் இது இன்னும் நம்மளோட ஸ்டாண்டர்டாக இல்லை, நம்ம ஸ்டாண்டர்டாக வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம டிசைன் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிரேட்ஸ் ஆஃப் கான்க்ரீட் ஹேஸ் பர் IS 456 2000 பொறுத்து என்ன கிரேடு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். கிரேட் 10 M10 அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 10 தான். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். 28 days வந்து அதை டெஸ்ட் பண்ணி க்யூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டினரி கான்க்ரீட்னா என்ன, M10 to 20 அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 25 to 55, ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட் வந்து 60 to 80. ஓகேவா, ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே நான் வந்து இதில் தான் எடுத்திருக்கோம். IS 456 தான் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் ஆல் வேல்யூஸ் இன் நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை கிரேட் ஆஃப் கான்க்ரீட் அதோட பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் பெண்டிங்கில் எவ்வளோ இருக்கும் அண்ட் டேரக்ட் பெண்டிங்கில் எவ்வளோ இருக்கும், டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் இன் பாண்ட் ஃபார் பிளெயின் பாஸ் இன் டென்ஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பாண்ட் ஸ்ட்ரெஸ் மே பி இன்க்ரீஸ்டு பை 25% ஃபார் பாஸ் இன் கம்ப்ரெஷன். ஓகே, இது வந்து நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா RCC படிக்கும் போதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் மீன் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெஷனில் இருக்கும் போது 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேபிள் கீழே இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் மெயின் டெஸ்ட் இருக்குது ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து அதையும் தாண்டி கொஞ்சம் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஆக்ஸலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட். இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஓவரலாக சொல்லிடுறேன். எப்படின்னா க்யூப்ஸை வந்து கேஸ்ட் பண்ணி அதை வந்து அந்த பிளேட்ஸில் சீல் பண்ணி வந்து அதை ட்ரை பண்ணி நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கூட வித்தின் 30 minutes ஆஃப் ஆடிங் வாட்டர் க்யூப்ஸ் ஆர் சீல்ட் எஃபெக்டிவ்லி ஆர் பிளேஸ்ட் இன் த ஹேர்டைட் ஓவன் விச் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன். ஓகேவா, ஸோ அதை வந்து வாட்டரை ஆட் பண்ணி தட் மீன் அதை க்யூர் பண்ணி அதுக்கப்புறம் ஓவனில் வச்சு ஹேர்டைட் ஓவனில் வச்சுருக்காங்க. அது வந்து 93 degrees செல்சியஸ்க்கு 1 hour வந்து இந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதுக்கப்புறம் திருப்பி டெம்பரேச்சரில் 5 hours நம்ம வச்சோன்னா அதுக்கப்புறம் அந்த க்யூப்ஸை ரிமூவ் பண்ணி அதை வந்து கூல் பண்ணி அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டைம் வந்து எவ்வளோ மினிட் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா 30 minutes வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. தட் மீன் அதை வந்து ஆக்ஸலரேட் பண்ணி அதுக்கப்புறம் க்யூர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அதோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இதெல்லாம் ஆக்ஸலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட் வந்து நான் ரஃபாக சொல்லியிருக்கேன். இதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, டயக்ராம்ஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் தேவையில்லை. ஆக்ஸலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட்னால் என்ன பண்ணுவோம், அது என்ன டிகிரி டெம்பரேச்சர் அவனில் வைப்பாங்க, எவ்வளோ நேரம் வைப்பாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெச்சூரிட்டி கான்செப்ட் ஆஃப் கான்க்ரீட் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்றத நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The strength development of concrete depends on both time and temperature. It can be said that strength is a function of summation of product of time and temperature. The summation is called maturity of concrete. உண்மையில் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கான்க்ரீட்டாக டெவலப் ஆகுது. ஸோ அது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7 daysல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதுக்கப்புறம் 28 daysல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து டைம் வேரியண்ட்டாக இருக்குது. தட் மீன் போத் ஆன் டைம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ அதை ரிலேட் பண்ண அந்த டைமையும் அந்த டெம்பரேச்சர் ரிலேட் பண்ண கான்செப்ட் தான் இங்கே மெச்சூரிட்டி. இங்கே பாருங்கள், த ஃபங்க்ஷன் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டைம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த மெச்சூரிட்டினா அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்தோட அந்த தன்மை வந்து அதுதான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா சம்மேஷன் ஆஃப் டைம் அண்ட் டெம்பரேச்சர். பிகாஸ் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம கான்க்ரீட்டில் டெவலப் ஆகுதுன்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்ட்ரென்த் ஒன்று வந்து டைமு அண்ட் ஒன்று டெம்பரேச்சர். ஓகேவா, ஸோ அப்போது இங்கே மெச்சூரிட்டி கான்செப்ட் வந்து மெச்சூரிட்டி வந்து என்னென்னா சம்மேஷன் ஆஃப் டைம் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி கொண்டு வர ஒரு கான்செப்ட் தான் மெச்சூரிட்டி. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா டேரெக்டாகவே கேட்பாங்க. மெச்சூரிட்டி சில டைம் கேட்கலாம், ஆனால் கேட்டிருக்காங்க. முன்ன நம்ம ஆக்ஸலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட்லேருந்து எந்த கொஸ்டினும் வந்ததில்லை, பட் மெச்சூரிட்டி கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டுமா தான் பார்த்துக்கோங்க. மெச்சூரிட்டினா என்ன அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டைம் அண்ட் டெம்பரேச்சர், ஸோ டபுள் T வருது, MTT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Hydration of concrete continues to take place up to about -11 degrees Celsius. Therefore, 11 degrees Celsius is taken as datum line of computing maturity. ஸோ நம்ம சம்மேஷன் டைம் வந்து ஒரு டேட்டம் எடுக்கணும். ஸோ நம்ம ஹைட்ரேஷன் வந்து எப்போ வரைக்கும் கண்டினியூவாக நம்மளுக்கு நடந்துட்டுருக்குன்னா -11 degrees Celsius வரைக்கும். ஸோ அதனால என்னோட டேட்டம் லைனாக -11 degrees Celsius நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி இந்த டைம் எல்லாமே எவ்வளோ டெம்பரேச்சருக்கு எத்தனை டேஸ்க்கு அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட்டில் வருதுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எ சாம்பிள்
of concrete cured at 20 degrees Celsius for 28 days is taken as fully matured concrete is matured could if maturity could be equal to அப்படினு கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு சாம்பிளை வந்து நம்ம 20 degrees Celsiusக்கு 28 daysக்கு கியூர் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ஃபுல் மெச்சூரிட்டி கான்க்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட மெச்சூரிட்டி என்ன அப்படின்றத நம்மளோட கொஷின். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தெரியும் மெச்சூரிட்டி இஸ் ஈக்குவல் டு டைம் அண்ட் டெம்பரேச்சர். நம்ம டேட்டம் வந்து 11 degrees Celsius அப்படின்னு எடுத்துருக்கறனால டைம் வந்து நம்மளுக்கு 28 days into ஹவர்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 28 days into 24 into நம்மளுக்கு என்ன டெம்பரேச்சர் 20, பட் நம்மளோட டேட்டம் வந்து என்னென்னா -11. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஓகே, நம்ம டேட்டம் வந்து ஒரு மைனஸ் பண்ணுறோம், பட் நம்ம டேட்டையுமே -11 இருந்தால ஸோ அது என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஆகிட்டு இது இன்ட்டு பண்ணிங்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 32 நம்மளோட யூனிட் இருக்க மெச்சூரிட்டிக்கு என்னென்னா செல்சியஸ் ஹவர் அப்படின்றது தான் மெச்சூரிட்டியோட யூனிட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டென்சைல்ஸ் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் 10th நம்ம இருக்க அந்த டெஸ்ட்டு அதில் கான்செப்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் இன் ஃப்ளெக்சர். ஓகேவா, ஃப்ளெக்சரில் நம்மளோட கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். ஓகே, அதுக்கு நம்ம நிறைய டைம் நம்ம கான்க்ரீட் படிக்கும் போது இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். FCT is equal to 0.7 root FCK. FCKனா உங்களுக்கு தெரியும் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். அதோட யூனிட் வந்து Newton/mm². ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ M25 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 0.7 root 25 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் நம்ம வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட அதில் என்ன இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபார்முலா அதை பார்த்துருக்கோம். இப்போ வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி பாண்டை வந்து ஒரு கான்க்ரீட்டில் அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதில் எதை பாண்ட் அப்படின்னு மெயினாக என்ன பாண்டை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்குற பாண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட். இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கான்க்ரீட்டை நம்ம கேஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சில டைம் ப்ரீகாஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லை. இதே வந்து நம்ம கான்க்ரீட் வந்து ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாண்ட் ஸ்ட்ரென்த் பிட்வீன் பேஸ்ட் அண்ட் அக்ரிகேட். அண்ட் தென் இப்போ தனியாக ஒரு கான்க்ரீட் இருக்குது அப்படின்னா ஸோ பேஸ்ட்டுக்கும் அதோட அக்ரிகேட்க்கும், தட் மீன்ஸ் சிமெண்ட் பேஸ்ட் தான் இங்கே வந்து ஜெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ரெண்டுத்துக்கான ஸ்ட்ரென்த். அப்போ தான் அது ரெண்டும் நம்மளுக்கு பாண்ட் ஆகிட்டு கரெக்டான ஸ்ட்ரென்த்தும் அந்த ஸ்ட்ரக்சரோட அதோட யூட்டிலிட்டியை வந்து கரெக்டாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டேபிளை தான் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே கோட் புக்ஸில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்னா இது எல்லாமே அதில் வருது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட். ஓகேவா, ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்டை வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ரஃப்பான ஒரு என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சீலிங். திஸ் இன்வால்வ்ஸ் ஆடிங் எ ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன்லி கிரவுண்ட் ஃபுல் ஹைட்ரேட்டட் போர்ட்லேண்ட் சிமெண்ட் டு ஃப்ரெஷ் கான்க்ரீட் மிக்ஸ். தட் மீன் ரொம்பவே ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் கிரவுண்ட் ஃபுல்லி ஹைட்ரேட்டட் சிமெண்ட்டை வந்து நம்ம செஞ்ச ஃப்ரெஷ் கான்க்ரீட் மிக்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் சீலிங். அண்டு ரிவர்பரேஷன். இதுக்கு பாருங்கள், கான்க்ரீட் அண்டர்கோஸ் பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ், மிக்சிங் வாட்டர் கிரியேட்ஸ் கண்டினியூஸ் capillary channels. Bleeding and water accumulate to some selected places. All this reduce the strength of concrete. Controlled revibration removes all these defects and increase the strength of concrete. சில கான்க்ரீட்டில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தெரியும் பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ். பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்கும் போதே நம்மளுக்கு கிராக்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் கேப்லரி சேனல்ஸ்லேருந்து வாட்டர் ப்ளீடிங் அண்ட் செக்ரிகேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அகெயின் கான்க்ரீட்டை ரீவைப்ரேஷன் பண்ணோன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹை ஸ்ப்ளிட் ஸ்லரி மிக்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹை compressive strength obtained in attributed to more significant hydration of cement particles and water achieved in the vigorous blending of cement paste. That means நம்மளோட compressive strength வந்து இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்
ஸோ அந்த பிளெண்டிங் வந்து இந்த ஸ்லரியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஹைட்ரேஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சிமெண்ட்டில். ஸோ சீக்கிரமாக ஹைட்ரேஷன் நடக்கும், அது கூட எஃபெக்டிவான ஸ்ட்ரென்த்தும் டெவலப் ஆகும். யூஸ் ஆஃப் அட்மிக்சர்ஸ் ஆல்ரெடி தெரியும், நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அட்மிக்சரை யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு அட்மிக்சர்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் இன்ஹாபிட்டேஷன் ஆஃப் கிராக்ஸ், த propagation of cracks is inhibited by replacement of 2 to 3% of fine aggregate by polythene or polystyrene results in higher strength அப்படின்னு சொல்லி லென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாலிஸ்டீன் ஆர் பாலிஸ்டரீனை. ஸோ இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து இருக்கிற இடத்துல நம்ம 2 to 3% ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்டாக இந்த பாலிஸ்டீன் அண்ட் பாலிஸ்டரைன்ஸ் லென்டிகல்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த கான்க்ரீட்டில் இருக்க டிஃபெக்ட்ஸும் நம்ம க்யூர் பண்ணலாம், அது கூட இந்த ஸ்ட்ரென்த்தையும் நம்ம ரிட்டைன் பண்ணலாம். ஓகேவா? சல்ஃபர் இம்ப்ரெக்னேஷன் satisfactory high strength concrete have been produced by impregnating low strength porous concrete by sulfurs. இந்த low strength அந்த கான்க்ரீட் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் நம்ம சல்ஃபரை உள்ளே கொண்டு போகும்போது அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். நெக்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் கான்க்ரீட். இது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியணும். EC is equal to 5000 root FCK. ஓகேவா? ஸோ இதில் FCK இது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து ஒரு கான்க்ரீட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதோட யங்ஸ் மாடல்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா IS 456-2000. ஓகே, ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ இது கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி கூட சொல்லுங்கள், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் கான்க்ரீட் வேல்யூ ஆஃப் பாய்சன்ஸ் ரேஷியோ லைஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 0.15 to 0.20 அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை எடுத்திருக்கேன், பட் இது கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்டானது எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்க எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஃபெக்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. ஸ்டிங்கேஜ்னால் என்ன? நம்ம ஒரு அதுக்கான ரஃபாக மீனிங்னா சுருக்கம் இல்லைன்னா கிராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா வால்யூம் சேஞ்சஸ்னால நடக்குது. அதுவும் இந்த மாய்ஸ்டர் லாஸால் அந்த வாட்டர் நம்ம கான்க்ரீட்டில் இருக்குது, ஃப்ரெஷ் கான்க்ரீட்டில் அது வந்து ஹார்டன் ஆகும் போதும் இல்லை ட்ரை ஆகும் போதும் ஸோ அதோட சேஞ்சஸ் நடக்கும், வால்யூம் சேஞ்சஸ். இந்த வால்யூம் சேஞ்சஸ்னால வர கிராக்ஸோ டிஃபெக்ட்ஸோ தான் ஸ்டிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ் அண்ட் ட்ரையிங் ஸ்டிங்கேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்டேட்லேயே நாம் ஆல்ரெடி ஒரு பாயிண்டில் பார்த்தோமே, ஸோ அந்த மாதிரி நடக்கிறது பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ். அதாவது ட்ரையிங் ஸ்டிங்கேஜ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரை ஆகிட்டு அது ஹார்டன் ஆகிட்டு இருக்க கான்க்ரீட்டில் நடக்கிறது வந்து ட்ரையிங் ஸ்டிங்கேஜ். ஹாட்டோஜீனியஸ் ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் no moisture movement to or from the paste is permitted when temperature is constant, some shrinkage may occur அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன் நம்ம மாய்ஸ்டர் மூவ்மெண்ட்டே அங்கே கடையில் இல்லை அப்படின்னும் போது அந்த டெம்பரேச்சர்னால நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கேஜ் தான் ஆட்டோஜீனியஸ். நம்மளுக்கு வாட்டர் இல்லாமல் தானாக அதுக்குள்ளவே இருக்க வால்யூம் சேஞ்சஸ்னால நடக்கிற ஸ்ட்ரிங்கேஜ் ஆட்டோஜீனியஸ். இதை கார்பனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு present in the atmosphere reacts to the presence of water with the hydrated cement. ஸோ நம்ம சிமெண்ட் வந்து கான்க்ரீட் வந்து ஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கு சிமெண்ட்னால. ஸோ அந்த டைமில் நம்ம கார்பன் டை ஆக்சைடு அது கூட ரியாக்ட் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனேஷன் ஸ்டிங்கேஜ். ஸோ இது எல்லாமே ஒரு டிஃபெக்ட்ஸ் தான், பட் அது டைப்ஸ் இருக்குது, எதனால அது நடக்குது அப்படின்றத பொறுத்து அதை வந்து டேர்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட், அதில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். ஸோ அதுதான் UTMல வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் ரீட் அவுட் கூட பண்ணலை, நீங்கள் இந்த ஸ்லைடை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா. பிகாஸ் நிறைய டைம் தெரிஞ்சதே திருப்பி ஓவரலாக சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. The strength of concrete measuring using cylindrical mold is approximate 0.8 times the strength obtained by cubical mold. ஸோ அது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நம்மளுக்கு சிலிண்ட்ரிக்கல் மோல்டில் கிடைக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக 0.8 times ஆஃப் த கியூப். ஸோ கியூப்பில் தான் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். சிலிண்ட்ரிக்கலை கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.838 சம்திங் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுக்கான ரெண்டு டென்சைல்னால் அதை இழுத்து அதோட லாங்கிட்டூனல் டைரக்ஷன் நடக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வேரியேஷன் தான் இங்கே டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து ரேப்சர், அந்த கான்க்ரீட் வந்து எந்த அளவுக்கு ரேப்சர் ஆகுது அப்படின்றத பொறுத்து, இந்த மாடல்ஸ் ஆஃப் ரேப்சர் பொறுத்து தான் இங்கே டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இதெல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எப்படி சொல்கிறது, நம்ம அந்த கான்க்ரீட்டை வந்து எந்த ஒரு டெஸ்ட்ரக்டிவும் பண்ணாமல் ஒரு
ஒரு நாமினலாக ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்ட்ரக்சரோட இதை அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ இதெல்லாம் நம்ம செமஸ்டரில் படிக்கும் போது டயக்ராம்லாம் வரைஞ்சிருப்போம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வரும். இந்த டெஸ்ட் ரீமவுண்ட் ஹேமர் இஸ் யூஸ் டு அனலைஸ் த குவாலிட்டி ஆஃப் hardened concrete which consists of spring controlled rebound mass of slides over the plunger in tubular housing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன் ஹார்டன் ஆகிட்டு நம்ம எக்ஸிஸ்டிங் லிவிங்கில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு நம்ம பில்டிங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பில்டிங்கில் இருக்க கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த ரீபவுண்ட் ஹேமர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே இதுலேருந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வரும். ஹையர் இஸ் வேல்யூ ஆஃப் ரீபவுண்ட் நம்பர், பெட்டர் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ரீபவுண்ட் நம்பர் நம்மளுக்கு ஹையராக காட்டுச்சுன்னா அந்த குவாலிட்டியும் பெட்டராக இருக்க அர்த்தம். இந்த டெஸ்ட் வந்து டிபெண்ட் அப்பான் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அது வந்து இங்கே மிஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில். வேரியஸ் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே நிறைய அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பொறுத்தும் நம்ம ஸ்ட்ரக்சர் பொறுத்து சிமெண்ட் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட ப்ரப்போர்ஷன்ஸ்லேருந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோலேருந்து எல்லாமே அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அந்த சிமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அதை பொறுத்து நம்மளோட வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். அது குவாலிட்டி ஆஃப் கான்க்ரீட்ஸும் நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு கான்க்ரீட் இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுலேருந்து ஒரு சவுண்ட் வேவ் விட்டு ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டைம் ஆஃப் ட்ராவல் ஆஃப் எலக்ட்ரானிக்கலி ஜென்ரேட்டட் மெக்கானிக்கல் பல்ஸ் த்ரூ த ஸ்ட்ரக்சர் டு பி டெஸ்டட் தட் த ஃபர்தர் யூஸ் டு அனலைஸ் த குவாலிட்டி. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங்காக இது நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை டோட்டலாக அனலைஸ் பண்ணுவாங்க. த மெக்கானிக்கல் பல்ஸ் ஜென்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரோகாஸ்டிக் transducers and detected with the help of transmitter that is further used to analyze the time of travel, then the velocity of pulse to the structure. So to represent the quality of structure, the velocity and the pulse வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இஸ் கிரேட்டர் தென் 4, தட் மீன் 4.5 ரேஞ்ச்னா எக்ஸலண்ட், அண்ட் 3.5 to 4.5னா வெரி குட், அண்ட் 3 to 3.5னா குட், அண்ட் 3 லெஸ்ஸர் தென் 3னா டவுட்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வர ரிசல்ட்டை வச்சு டோட்டலாக அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை டோட்டலாக அனலைஸ் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம வந்து எந்த ஒரு அந்த கான்க்ரீட்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இப்போ வந்து நீங்கள் கம்ப்ரெஷன் ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து கான்க்ரீட் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறத பொறுத்து நம்ம பண்ணுவோம். இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை வந்து எந்த ஒரு டேமேஜும் அதுக்கு ஆகாமல் நம்ம டெஸ்ட் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இது எல்லாமே நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அந்த கேட்டகரியில் வருது. Next, underwater concreting. The concrete is often required to place underwater or to trench filled with the benoit slurry அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில டைம் நீங்கள் வந்து அண்டர் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பெனாய்ட் அந்த ஒரு லிக்விட் அந்த இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பாட்டம் லம்ப் பக்கெட் ஆர் டெர்மிஸ் பைப் இஸ் யூஸ்டு இன் அண்டர் வாட்டிங் கான்க்ரீட்டிங். ஸோ அந்த யூஸ் பண்ணுற அந்த பைப் பேர் டம் பக்கெட் ஆர் டெர்மிஸ் பைப்பிங். ஸோ அண்டர் வாட்டிங் கான்க்ரீட்டிங்னா என்ன? ஸோ நம்ம மேலே இருக்க கான்க்ரீட்டிங் வந்து ஃப்ரெஷ் கான்க்ரீட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ அண்டர் வாட்டிங் கான்க்ரீட் பண்ணும்போது சில ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாட்டம் lump bucket அப்படின்னா concrete is taken through the water in a watertight box or bucket and on reaching the final place of deposition the bottom is made to open by some mechanical and whole concrete is dumped slowly. This method will not give the satisfactory result as certain amount of wasting away the cement in the bound to occur அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு பக்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே நம்ம வந்து அண்டர் வாட்டர் எங்கே பண்ணுறோமோ அங்கே ஃப்ரெஷ் கான்க்ரீட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்த மெத்தடில் வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல, பிகாஸ் நம்ம கான்க்ரீட் வந்து வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த பாட்டம் டம் பக்கெட்டில் வந்து நிறையவே டிஃபெக்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெர்மிஸ் பைப், இது வந்து என்னென்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரி, அந்த மெத்தட் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் டெர்மிஸ் இஸ் டெரைவ் ஃப்ரம் தி ஃப்ரெஞ்ச் வேர்ட் ஹூப்பர். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும். டெர்மிஸ்னால் அந்த அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ண டெர்மிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னே நம்ம சில டைம் சொல்லுவோம். ஸோ அந்த செட்டப் வந்து எப்படி இருக்குன்னா டாப் டயம் வந்து 10 அண்ட் கீழே வந்து
20 சென்டிமீட்டர் அந்த இதில் இருக்குமா. ஸோ அந்த கேப் எல்லாத்தையும் இதை வச்சு நம்ம வந்து அது சீல் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீன் ஷீட்டை வச்சு அந்த பாட்டமையும் டாப்பையும் வந்து கரெக்டாக சீல் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு வாட்டர் வந்து இதில் என்டர் ஆகாது. ஸோ கான்க்ரீட் வந்து வெரி ஹை ஸ்லம்பாக இருக்கும் போது அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 சென்டிமீட்டரில் இந்த ஃபனலில் வந்து போர் பண்ணி தென் ஹோல் லென்த் ஆஃப் பைப் இஸ் ஃபில்ட் அப் வித் த கான்க்ரீட். த டெர்மஸ் பைப் இஸ் லிஃப்டட் அப் அண்ட் ஸ்லைட் jerk is given by a witch and புள்ளி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்போது நம்ம ஃபில் பண்ணி அதில் வந்து லைட்டான ஒரு அந்த டெர்மைஸ் பைப் அதில் இன்செக்ட் பண்ணி நம்ம கான்க்ரீட்டை வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதே போல் தான் ரிப்பீட்டடான ப்ராசஸில் வந்து டெர்மஸ் பைப்பில் வந்து கான்க்ரீட் வந்து நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இம்மர்ஸ்டு கான்க்ரீட். அதுக்கப்புறம் நம்ம கான்க்ரீட் வந்து எந்த அளவுக்கு அதை சப்ளை பண்ண முடியும் அப்படின்றது அந்த ஹூப்பர்ன்றனால தான் இதுக்கு டெர்மஸ் அப்படின்ற நேம் வந்துச்சு. த கான்க்ரீட் வந்து அகெயின் is poured over the funnel and whole length of the terminus pipe is filled with concrete. The pipe is again slightly lifted and given a slight jerk. ஓகேவா, அகெயின் இதே மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். அண்டர் வாட்டர் கான்க்ரீட்டிங் நீட் நாட் பி காம்பேக்டட் ஹேஸ் கான்க்ரீட் கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி காம்பேக்டட் பை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இது எல்லாமே டவுட் வரும். ஸோ இந்த கான்க்ரீட் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம ஹார்டன் பண்ணுறோம், ஓகே அதெல்லாம் ஒரு வகையில் போகட்டும். ஸோ பட் அது காம்பேக்ஷன்றது நம்ம அந்த வாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அது எப்படி அண்டர் வாட்டர் பண்ண முடியும்னா, ஸோ நம்ம டெர்மஸ் பைப்பில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அந்த வாட்டரில் இருக்கிறதுனால அது காம்பேக்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அந்த கான்க்ரீட்டே வந்து கரெக்டான அந்த வாய்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிட்டு அது காம்பேக்டட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே டெர்மஸ் பைப்ன்றது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி மெத்தடாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் பற்றி ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சில கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.